Hello my dear students, இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்காத வந்து பார்த்துட்டீங்கன்னா image formation by a convex lens. இது உங்களுக்கு நான் பிடிஎஃப்ல ஆல்ரெடி நான் காமிச்சிட்டேன், பட் ஸ்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு டைம் லைவாக நான் வரைஞ்சி காமிச்சிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வித் டேப்லேஷன் வித் ரூலோட எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டேப்லேஷன் நான் போட்டிருக்கேன். இன்ஃபினிட்டி ஒரு கேப், F1 ஒரு கேப், F2 ஒரு கேப், அப்புறம் ஆப்டிக்கல் சென்டர். அப்போ எகைன் நம்ம ரைட் சைடுக்கு போயிடலாம். ஒரு கேப் F2 ஒரு கேப் 2F1 ஒரு கேப் இன்ஃபினிட்டி. இது சைஸ் ஆஃப் த இமேஜ். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நேச்சர் ஆஃப் த இமேஜ். நேச்சர் ரியலாக இன்வெர்ட்டடாக வர்ச்சுவலாக அப்படின்னு நீங்கள் எழுத போகிறோம். ஓகே, இங்கே பார்க்கலாம். ஆப்ஜெக்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் இன்ஃபைனைட் பொசிஷனில் நான் வச்சேன் அப்படின்னா இமேஜ் எனக்கு எங்கே ஃபார்ம் ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா F2ல் எக்ஸாக்டாக எனக்கு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டை F1க்கு பக்கத்தில் நான் வச்சேன் அப்படின்னா இந்த சாரி இப்போ இது F1பா, இது 2F1. ஓகே, பியாண்ட் 2F2 நான் ஆப்ஜெக்டை நான் வச்சேன் அப்படின்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா பிட்வீன் F2 அண்ட் 2F2 நடுவில் ஃபார்ம் ஆகும். எக்ஸாக்டாக F1ல் நான் ஆப்ஜெக்டை வச்சேன்னா இமேஜ் எக்ஸாக்டாக 2F1ல் வந்து பார்த்துட்டு 2F2ல் இமேஜ் எனக்கு விழுகும். ஆப்ஜெக்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் F1க்கும் 2F1க்கும் நடுவில் நான் வச்சேன்னா இமேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பியாண்ட் 2F2. இந்த பக்கம் இது பியாண்ட், இந்த பக்கம் இது பியாண்ட். எக்ஸாக்ட்லி F1ல் நான் ஆப்ஜெக்டை நான் வச்சேன் அப்படின்னா எக்ஸாக்ட்லி F1ல் ஆப்ஜெக்டை வச்சேன்னா இமேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ஃபினிட்டிக்கு போயிடும். இன்ஃபினிட்டி. அண்ட் லாஸ்ட்டு F1க்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் நான் வச்சேன் அப்படின்னா இமேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இட் ஃபால்ஸ் ஆன் த சேம் சைடு. அதாவது ஆப்ஜெக்ட் எந்த பக்கம் வச்சோன்னா அதே சைடில் தான் எனக்கு இமேஜும் விழுகும், பட் ஆனால் கொஞ்சம் பின்னாடி தள்ளி விழுகும். இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இது ஹைலி டிமினிஷ்டாக இருக்கும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டிமினிஷ்ட். இது எப்போவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சேம் சைஸ். இது என்லார்ஜ்டு, இது ஹைலி என்லார்ஜ்டு, இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்லார்ஜ்டு. இதான் நம்மளுக்கு கண்டிஷன். நேச்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே கான்வெக்ஸ் லென்ஸு எல்லாமே ரியல் இன்வெர்ட்டட் இமேஜ் தான் ஃபார்ம் பண்ணும். எல்லாமே ரியல் இன்வெர்ட்டட் தான், ரியல் இன்வெர்ட்டட். ஆறாவது கண்டிஷனை தவிர இது மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வர்ச்சுவல் அண்ட் டிரெக்ட் தான் எனக்கு ஃபார்ம் பண்ணும். இதுதான் டேப்லேஷன். இதை நான் உங்களுக்கு வரைஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு டைகிராமாக ஒரு கண்டிஷனுக்கு ஒரு டைகிராமும் நான் வரைஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 3 ரூல் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த லைனுக்கு பேர் பிரின்சிபல் ஆக்சஸ். நம்மளுக்கு நல்லா தெரியும், மிரர்லேயே நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு லைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி பேரலாக இப்படி வருதுன்னா மிரரில் லென்ஸில் பட்டதுக்கப்புறம் ரிஃப்ராக்ட் தான் ஆகும். ஓகே, ரிஃப்ராக்ட்னா பெண்ட் ஆகும். அதுலேயும் இது என்ன லென்ஸு? கான்வெக்ஸ் லென்ஸு. அப்போ எப்படி பெண்ட் ஆகும்? கான்வர்ஜ் ஆகும். கான்வர்ஜ்னா இப்படி வருமா? எனக்கு இப்படி வரும். ஸோ இதான் அப்போ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போச்சுன்னா வெளியே வர்றப்ப எதில் வரும்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபோக்கஸ் வழியாக எனக்கு வெளியே வரும். அடுத்தது சப்போஸ் ஃபோக்கஸ் வழியாக எனக்கு உள்ளே போச்சு அப்படின்னு வச்சுக்காங்களேன், இன்சிடென்ட் ரே ஃபோக்கஸ் அப்படின்னா எமர்ஜென்ட் ரே பெண்டாகி எனக்கு எப்படி வரும்னா பேரலல் டு பிரின்சிபல் ஆக்சிஸ் எனக்கு வரும். மூணாவது கண்டிஷன், ஒரு லைட் ஆப்டிக்கல் சென்டர் வழியாக உள்ளே போச்சு அப்படின்னா தே டு நாட் சஃபர் எனி டீவியேஷன். அப்படியே தான் எனக்கு போகும். ஸோ எங்க பெண்டிங் எதுவுமே நடக்காது. ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய 3 ரூல். இதை வச்சு உங்களுக்கு நான் ரே டைகிராம் இப்போ நான் வரைஞ்சி காமிக்க போகிறேன். இது ஒன்னொன்னையும் நல்லா தெளிவாக பாருங்கள். இந்த ரே டைகிராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்களா, இங்கே எப்படி போட்டிருக்கன்ட்டு கொஞ்சம் இதாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. எனக்கு கேமரா பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் இல்லை. ஓகே, இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஃபைனைட்டில் வச்சுருக்கேன். எல்லாரும் கேட்கல, ஏன்ப்பா இன்ஃபைனைட்டில் நீங்கள் போடுறப்ப மட்டும் இந்த மாதிரி டபுள் இதில் இப்படி போடுறீங்க 2 லைனுக்கும் இருக்கிற மாதிரி? ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்கிறப்ப அது ஆக்சிஸுக்கு மேலே இருக்கா ஆக்சிஸுக்கு கீழே இருக்கா அப்படின்லாம் நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மோஸ்ட்லி 2 பக்கம் வர்ற மாதிரி நம்ம போடுறோம். சரி, ஓகே, நம்ம ரூல் யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு ரூல் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ரூல், அதாவது இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து பட்டு வரக்கூடிய ஒரு லைட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகுது. அண்ட் அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போகுது அப்படின்னா இங்கே பட்டதுக்கப்புறம் எப்போவுமே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக லைட்டு போச்சு அப்படின்னா எனக்கு எங்கே வந்து அது இதாகும், கான்வர்ஜ் ஆகி கரெக்டாக வந்து பார்த்துட்டோம்னா F2ல் இதாகுமா? ஸோ F2ல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே மீட் ஆகும். இது வந்து ஹைலி டிமினிஷ்ட். ஏன்னா இவ்வளோ பெரிய ஆப்ஜெக்ட் எனக்கு சின்ன இமேஜாக தான் எனக்கு இந்த இடத்துல எனக்கு தெரியும். சின்ன இமேஜாக தான் எனக்கு இந்த இடத்துல தெரியும். ஸோ அதனால் ஆரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுக்காங்க. இது ஒன்று. செகண்ட் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்கேன்? பியாண்ட் 2F1. பாருங்கள், இது 2F1 பியாண்ட் 2F1. இங்கே நான் 2 ரூல் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா, லைட் எனக்கு இப்படி பேரலாக போச்சு அப்படின்னா வர்றப்ப எப்படி வரும்? F2 வழியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வெளியே வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, ரெண்டாவது ரூல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஆப்டிக்கல் சென்டர் வழியே ஒரு லைட் போச்சு அப்படின்னா எந்த பக்கமே டிஃப்ளெக்ட் ஆகாமல் அப்படியே எனக்கு அது ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு போகும். ஸோ போகிறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும்னா பாருங்கள்,
between F2 and 2F2 இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை விட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இது ஆக்சுவலாக எக்ஸாக்டாக நீங்கள் ஸ்கேல் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சரும் எக்ஸாக்டாக கிடைக்கும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டிமினிஷ்டு ரியல் அண்ட் இன்வெர்டட். மூணாவது கண்டிஷன் என்னன்னா எக்ஸாக்டா நான் F1ல கொண்டு போய் நான் வைக்கிறேன்னு வச்சுக்காங்களேன் ஆப்ஜெக்டை பாருங்க எக்ஸாக்டா F1ல வைக்கிறேன்னா பேரலா போகும். வெளியே வரப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா F2 வழியா எனக்கு வெளியே வரும். இது ஒரு கண்டிஷன். அடுத்து என்னன்னா ஆப்டிக்கல் சென்டர் வழியா ஒரு லைட் போச்சு அப்படின்னா எனக்கு இது வந்து டைரக்டா ஓகே இப்படி வரும். இதை நான் மார்க் பண்ணுறேன். இது எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸாக்டாக கிடைச்சிருச்சு. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சேம் சைஸ். இது என்ன சைஸோ அதே சைஸ் தான் கரெக்டாக F2ல விழுகும். ரியல் அண்ட் இன்வெர்டட். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா F1க்கும் 2F1க்கும் நடுவில் நான் ஆப்ஜெக்டை வைக்கிறேன்னு வச்சுக்காங்களேன் பாருங்க இந்த ரெண்டுக்கும் நடுவில் நான் வைக்கிறேன். லைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இப்படி போகுது பேரலா. ஸோ வெளியே வர்றப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு F2 வழியே எனக்கு வெளியே வரும். அடுத்த கண்டிஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்டிக்கல் சென்டர் வழியே நான் லைட்டை உள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு லைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வரும். இது என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா பியாண்ட் 2F1 கொஞ்சம் பின்னாடி நான் தான் சொன்னேன் எக்ஸாக்டாக போடணும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்லார்ஜ்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரியல் அண்ட் இன்வெர்டட். அடுத்த கண்டிஷன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஜெக்டை கொண்டு வந்து எக்ஸாக்டாக F1ல நான் வைக்கிறேன். F1ல வைக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா லைட் இப்படி பேரலாக போச்சுன்னா வெளியே வர்றது F2 வழியாக எனக்கு வெளியே வரும். அண்ட் அடுத்தது ஆப்டிக்கல் சென்டருக்கு நான் போடுறேன். ஆப்டிக்கல் சென்டருக்கு போடுறேன். இப்போ இது மீட்டே ஆகாது. இப்படி போயிட்டே தான் இருக்கும். அப்போ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்னு சொல்லி கேட்டாங்கன்னா இன்ஃபைனைட் பொசிஷனில் தான் மீட் ஆகும். ரியல் அண்ட் இன்வெர்டட் எங்கே மீட் ஆகுதுன்னு தெரியாது. பட் இருந்தாலும் நான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹைலி என்லார்ஜ்டு ரியல் அண்ட் இன்வெர்டட் எங்கே மீட் ஆகும்னா இன்ஃபைனைட் பொசிஷனில் தான் இப்படி பேரலாக போயிட்டே தான் இருக்கும். அண்ட் லாஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன். இது என்னன்னு பாருங்க லைட் எனக்கு இப்படி போகுது. போயிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இப்படி வரும். செகண்ட் கண்டிஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இங்கே இப்படி ஃபார்ம் ஆகுமா. இப்போ என்ன ஆகும்னா இந்த ரெண்டு ரேஸுமே வந்து எனக்கு இங்கே மீட் ஆகலையா. இங்கே வந்து இந்த பக்கம் மீட் ஆகாது இந்த பக்கம் மீட் ஆகாது. அதனால இன்ஃபினிட்டி நான் போட்டேன். ஆனால் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்கேல் வச்சு கரெக்டாக போட்டிங்கன்னா எனக்கு இப்படி வரும். வர்ச்சுவல் ஒரே சைடு இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இமேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்களேன் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கிற அதே சைடு தான் எனக்கு இமேஜும் எனக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு பேர் வர்ச்சுவல் இமேஜ்னு சொல்லுவாங்க. வர்ச்சுவல் அண்ட் இரக்ட் ஆப்ஜெக்ட் எந்த பக்கம் வச்சோன்னா அதே சைடு தான் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். இந்த பிரின்சிபல் தான் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா மைக்ரோஸ்கோப் டெலஸ்கோப்புக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணுவாங்க கான்வெக்ஸ் லென்ஸில். தேங்க்யூ.